வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். இந்த வீடியோல ஓடோல இருந்து மெயில் சென்ட் பண்றதுக்கு அவுட் கோயிங் மெயில் சர்வர் எப்படி செட்டப் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. இங்க டெக்னிக்கல்ல இமெயில்ஸ்ல அவுட் கோயிங் மெயில் சர்வர் அப்படின்னு இருக்கத சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க நியூ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நேம்ல நீங்க எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இங்க அவுட் கோயிங் மெயில் சர்வர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ஃப்ரம் ஃபில்டரிங்ல நீங்க உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். இங்க நீங்க என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ உங்களோட யூசர்ல இருக்க இமெயில் ஐடி இதுவும் சேமா இருந்துச்சுன்னா இந்த மெயில் சர்வரை பிக் பண்ணி உங்களுடைய மெயில் சென்ட் ஆகும். இல்ல இன்னொரு யூசர்ல இருக்க மெயில் ஐடி இதுவும் சேமா இருந்துச்சுன்னா அதுவும் இந்த இந்த சர்வரும் இந்த மெயில் சர்வரும் பிக் பண்ணி மெயில் சென்ட் ஆகும். அதுக்காக தான் அந்த ஃப்ரம் ஃபில்டரிங் இருக்கு. சப்போஸ் நீங்க இங்க எதுவுமே கொடுக்கலைன்னா இந்த ப்ரியாரிட்டி அப்படின்னு இருக்கா, இதுல நீங்க எதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதிக ப்ரியாரிட்டி எதுக்கு இருக்கோ அதை சூஸ் பண்ணி மெயில் சென்ட் ஆகும். இப்ப நம்ம இங்க எதுவுமே கொடுக்காம விட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கனெக்ஷன் என்கிரிப்ஷன்ல இங்க SSL TLS என்கிரிப்ஷன் ஒன்லி இந்த ஃபோர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா SMTP போர்ட் அப்படின்னு இந்த போர்ட் நம்பர் வந்துடும். இங்க வந்து SMTP சர்வர்ல smtp.gmail.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்க யூசர் நேம்ல உங்களுடைய மெயில் ஐடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாஸ்வேர்டில் உங்களுடைய ஆப் கீ பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணி இங்கே வந்து போட்டுக்கோங்க. ஆப் கீ பாஸ்வேர்டு எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுனா உங்களுடைய மெயிலுக்குள்ளே போய் இங்கே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இங்கே சர்ச்ல நீங்கள் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதில் ஆப் பாஸ்வேர்டு இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது அத்தன்டிகேஷன் கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி இங்கே ஆப் கீ பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுன்னா இங்கே ஆப் நேம் அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. இங்க கிரியேட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆப் கீ பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்க காப்பி பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஓடோல இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ணிட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இது டெஸ்ட் ஆகும். கனெக்ஷன் டெஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொன்னு கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு அவுட் கோயிங் மெயில் சர்வர் 2 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுலயும் நான் ஃப்ரம் ஃபில்டரிங் எதுவுமே கொடுக்கல. இங்க வந்து நான் ப்ரியாரிட்டி 5 அப்படின்னு கொடுக்குறேன். இதுலயும் சேம் அதே தான் SSL TLS என்கிரிப்ஷன் ஒன்லி. இங்க smtp.gmail.com அப்படின்னு கொடுத்துக்கோங்க. யூசர் நேம்ல நான் இங்க இன்னொரு மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். இப்போ இங்க நான் இதோட ஆப் கீ பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதே டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். கனெக்ஷன் டெஸ்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இது ரெண்டுக்குமே ஃப்ரம் ஃபில்டரிங் கொடுக்கல. இப்போ நான் என்ன யூசர்ல இருக்கேன்னா இந்த அஸ்வினி அப்படின்னு இருக்க யூசர்ல நான் இப்ப இருக்கேன். இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரியாரிட்டி வந்து இந்த டெஸ்ட் ஓடோ 2663@gmail.com இதுக்கு வந்து 5 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்த vvashwini@gmail.comக்கு வந்து 10 ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம். ஆனா நம்மளோட யூசர்ல இருக்க மெயில் ஐடி வந்து vvashwini@gmail.com தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ணோம்னா ஃப்ரம் ஃபில்டரிங்ல எதுவுமே இல்லாதனால இது ஃபில்டர் ஆகாம எதுக்கு அதிக ப்ரியாரிட்டி இருக்கோ இப்போ டெஸ்ட் ஓடோ 2663 இது @gmail.com இந்த இந்த ஜிமெயில் சர்வருக்கு தான் அதிக ப்ரியாரிட்டி இருக்கு. ஸோ இது மூலயமா தான் சென்ட் ஆகும் மெயில். நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் புதுசா கொட்டேஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை சென்ட் கொடுக்குறேன்.
இப்ப சென்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மேனகா அப்படின்னு இருக்க இந்த கான்டாக்ட்ல இருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் ஆகும். இப்ப நான் இங்க சென்ட் கொடுக்குறேன். இப்ப மெயில் சென்ட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சுன்னு இங்க உங்களுக்கு மெசேஜ் ஷோ ஆகும். இப்ப நான் என்னோட மெயிலுக்குள்ள போய் செக் பண்ணி பாக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப சென்ட் பண்ண மெயில் டு மேனகா அப்படின்னு சொல்லி இந்த மெயில் வந்து இப்ப சென்ட் ஆயிருக்கு. இந்த கொட்டேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம போட்ட கொட்டேஷன் நம்பரும் சேம் அதே தான், S0028. இங்கேயும் S0028 நம்ம டெஸ்ட் ஓடோ இதுல இருந்து தான் சென்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஃப்ரம் ஃபில்டரிங் கொடுக்கலைன்னா ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நம்மளுடைய மெயில் வந்து மெயில் சர்வர் பிக் பண்ணி சென்ட் ஆகிரும். இதே இப்ப நம்ம ஃப்ரம் ஃபில்டரிங் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது செக் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் அவுட் கோயிங் மெயில் சர்வர் 1 இந்த vvashwini@gmail.com இதுல வந்து நான் இதே மெயில் ஐடியை போட்டுக்கிறேன் ஃப்ரம் ஃபில்டரிங்ல. இப்போ நம்ம மெயில் சென்ட் பண்ணோம்னா இந்த விவி அஸ்வினில இருந்து தான் மெயில் சென்ட் ஆகும். இப்போ அதை டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் புதுசாவே ஒரு கொட்டேஷன் போடுறேன். அதே மேல காண்கிற கான்டாக்டுக்கே போடுறேன். பிரிண்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுக்குறேன். இப்போ சென்ட் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மெயில் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் நான் விவி அஸ்வினில செக் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா S0029 அதான் நம்ம பண்ண கொட்டேஷன். அதுல இருந்து விவி அஸ்வினில இருந்து தான் இப்போ மெயில் சென்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரம் ஃபில்டரிங் போட்டனால இது வந்து விவி அஸ்வினில இருந்து சென்ட் ஆயிருக்கு. இதே நம்ம ஃப்ரம் ஃபில்டரிங் போடல அப்படிங்கிறப்ப டெஸ்ட் ஓடோல இருந்து தான் சென்ட் ஆச்சு. அப்போ நம்ம ஃப்ரம் ஃபில்டரிங் போட்டா நம்மளோட யூசர்ல இருக்க மெயில் ஐடியும் ஃப்ரம் ஃபில்டரிங்ல இருக்க மெயில் ஐடியும் சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அது அந்த சர்வர்ல இருந்து சென்ட் ஆகும். இதே நீங்க வந்து ஃப்ரம் ஃபில்டரிங்ல எதுவுமே கொடுக்கலைன்னா நம்ம ப்ரியாரிட்டி வந்து டெஸ்ட் ஓடோக்கு தான் 5 கொடுத்தோம். ஸோ அதுல இருந்து சென்ட் ஆயிருக்கு. ஓடோல இருந்து மெயில் எப்படி சென்ட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல ஓடோல ரிப்ளை எப்படி ரிசீவ் பண்றது, இந்த மெயிலுக்கு ரிப்ளை எப்படி ரிசீவ் ஆகுதுங்கிறத ஓடோல எப்படி வர வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.